வெல்கம் பேக் ஜில் ப்ரோ சேனல். என்னடா எந்த அப்டேட்டுமே தர மாட்டேங்கிறே அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் போட்டுட்ருக்கோம், ப்ளஸ் நம்ம யூடியூப் சேனல்லையும் எனிதிங் நியூ அப்டேட் எதாவது வந்தால் நம்ம போட்டுட்ருக்கோம். அப்படி அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகோ ஃப்ளைட் ஆஃபர் கொடுத்தது. 2 டைம் ஆஃபர் கொடுத்தாங்க. இண்டிகோ ஃப்ளைட் 647 ரூபாய்க்கு பெங்களூர்லேருந்து சேலம் வரலாம், சேலத்துலேருந்து பெங்களூர் போகலான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ராவல் டைம் பெங்களூர் டு சேலம் 1 hour 5 minutes இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 45 minutes to 50 minutes லேண்டிங் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சேலம் டு பெங்களூர் 35 to 40 minutes தான். அது அலையன்ஸாக இருந்தாலும் சரி, இண்டிகோவாக இருந்தாலும் சரி, 2 அலையன்ஸுமே மேக்ஸிமம் 45 minutes தான். ஆனால் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டிங் ஒரு ப்ரைஸ் தான் இருக்குது. இண்டிகோ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கனால ஜனவரி 9 ஜனவரி 13 வரைக்கும், நாளைக்கு நைட்டு 11:49 ஏகேமே இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் யாராச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தயவுசெய்து முன்னாடியே புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த மாதிரி டிக்கெட் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸே ஒரு 200 பீப்புள்ஸ்க்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த கன்வெர்ட்டிங் சார்ஜஸ் வராமல் புக் பண்ணுன்னா ஒன்று ஸ்கை ஸ்கேனரு இல்லாட்டினா மேட் மை ட்ரிப்பில் வந்து உள்ள கூப்பன்ஸ் நீங்கள் கன்வெர்ட்டிங் கூப்பன்ஸ் போட்டிங்கன்னா கன்வெர்ட்டிங் ஃபீஸ் மட்டும் வராது. டிக்கெட் சார்ஜஸ் என்னவோ அதை நீங்கள் மட்டும் பே பண்ணால் போதும். அந்த 647 அந்த 647 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் 1 வேக்கு. இதே நீங்கள் 2 மாதிரி வரலாம். இல்லை எனக்கு இந்த ஃப்ளைட்டில் இண்டிகோவில் போய்ட்டு அலையன்ஸில் வர முடியுமான்னு கேட்டால் தாராளமாக வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் காலையில் உங்களுக்கு 11:20க்கு சேலத்தில் டேக் ஆஃப் பண்ணி உங்களுக்கு 12:15க்கு பெங்களூரில் லேண்ட் ஆயிரும். அதே மாதிரி பெங்களூரில் சாயந்தரம் 4 மணிக்கு அலையன்ஸ் இருக்குது. அது இங்கே 5 மணிக்கு 5:30 4 மணிக்கு இருக்குது, 5 மணிக்கு இங்கே வந்துடும், 5:10 பக்கமாக வந்துடும். ஆனால் 30 to 35 நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் அந்த டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1050 rupees இருக்கும், 1050 ரூபாய் இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு 1 டே அப்படியே நீங்கள் டோட்டலாக போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு 1500 rupees இருக்குது. அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேப்பா, நான் அங்கே போய் நிறைய பேர் ஃபுட் காஸ்ட் அதிகமாக இருக்குமே. ஆமாங்க, ஏர்போர்ட்னாவே ஃபுட்டோட காஸ்ட்டு எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கும். ரீசன் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே ஃபுட் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே விலை வைப்பாங்க. அதனால் ஏர்போர்ட்டில் தனி பாட்டில் கிடையவே 200 300 தான் இருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரீமியம் டெபிட் கார்டு நிறைய பேர் வச்சுருக்கீங்க, மாஸ்டரில் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் அந்த ரூபே பிளாட்டினம் கார்டு நிறையா வச்சுருக்கீங்க. இந்த கார்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களோட பேங்க்கோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஒவ்வொரு டெபிட் கார்டுக்கும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குது, கார்டு தொலைஞ்சு போனால் அதுக்கு இன்சூரன்ஸ்க்கு அமௌண்ட் கிளைம் பண்ணலாம், ப்ளஸ் லான்ச் இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ளைட் புக் பண்ணால் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் அது எதையும் பார்க்குறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த பேங்க்கில் டெபிட் கார்டு வச்சுருக்கீங்க, கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அது ஃபியூச்சர்ஸ் என்ன, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கற்றுக்குவோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டே நீங்கள் உள்ளே ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா அங்கே 500 ரூபா கொடுக்க தேவையில்லை, வெறும் 2 ரூபா கொடுத்தா போதும். நீங்கள் உள்ள ராஜாவாக உக்காந்து சாப்பிட்டுட்டு நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி 1 டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியாக போகிறோம், பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு வரணுன்னா மேக்ஸிமம் 1 பர்சனுக்கு 250 ரூபாய் சார்ஜ் போடுவாங்க பஸ்ஸில். கேபாக இருந்தால் உங்களுக்கு ஷேரிங் பண்ணி வரலாம். ப்ளஸ்ஸு பெங்களூர்லேருந்து நீங்கள் திருப்பி சேலம் வரணும் அப்படின்னா ஒரு 3 to 4 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா காலையில் இண்டிகோவில் போய்ட்டு ஈவினிங் அலையன்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500ல் 1 டே ட்ரிப் முடிச்சிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி கொஸ்டின் ஏதோ இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வரப்போகுது. அதே மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட் நிறைய இடத்துல இருக்குது, உங்களுக்கு இண்டிகோவுக்கு தெரியும். விரைவில் டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லக்கூடிய கோவாவுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 2வது இருக்கிற கெப்பாசிட்டி இங்கே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்க்கிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டைம் ஷெடியூலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக இந்த இயரில் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயோ கிம்மில் இடத்துல கையை வலிக்குது, கோச்சிக்காதீங்க, கையை ரொம்ப வலிக்குது, மொபைலில் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கலாம் அதனால். சரி, ஓகே. நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரைஸ் வந்து ஏன் வேரி ஆகுது. நான் மார்னிங் பார்க்குறப்ப 600 rupees இருக்குது, அதே நான் ஈவினிங் பார்க்குறப்ப ப்ரைஸு ஹை ஆகுதுன்னா ஒரு ஃப்ளைட்டில்
இண்டிகோவில் 28 சீட் இருக்குது அப்படின்னா ஏடிஆர் ரக விமானத்தில் 78 இருக்குன்னா இந்த 78க்குமே ஒரே ப்ரைஸாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 25 to 30 சீட்ஸ்க்கு அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 35க்கு மேலே ப்ரைஸ் வேரி ஆகும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மார்ச் 2 பெங்களூர் டு சேலம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணுறப்ப 647 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் டிக்கெட் போய் செக் பண்ணி அதே இண்டிகோ வெப்சைட்லையாக இருக்கட்டும் இல்லை ட்ராவல் பார்ட்னர் வெப்சைட்லையாக இருக்கட்டும் செக் பண்ணிங்கன்னா 2500 ருபீஸ் இருக்கும் மக்களே. ரீசன் என்ன அப்படின்னா, நானே புக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா அந்த டேட் எனக்கு வேலை இருக்குது பெங்களூரில். ஆனால் அன்றைக்கி போகலான்னு பார்த்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். டைம் ஷெடியூலாக முடிஞ்சு போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணால் டக்குன்னு புக் பண்ணிடுங்க. ப்ரைஸ் வேரி ஆகும். அது கண்டிப்பாக ஏர்லைன்ஸில் பொறுத்த வரைக்கும் 3 மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏர் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். இல்லை நாளைக்கு போகிறேன், நான் இன்றைக்கி போகிறேன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாகும். இன்றைக்கி ஜனவரி 12 சேலம் டு சென்னை இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் உடனே ட்ராவல் பண்ணணும், இல்லை 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் 5000க்கு மேலே தான் இருக்கும். வேறு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 to 3 சீட் மட்டும் தான் அங்கே ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு என்ன காஸ்ட்டோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கா இல்லை புக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொன்றுன்னா, நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்டு ஏதோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் பார்ட்னர்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்சி ஆப்னா இருக்குது இல்லைங்களா, மேட் ட்ரிப்பு இந்த மாதிரி யாத்ரா இந்த மாதிரினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 1500 2000 இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 500 to 1500 இந்த மாதிரி சம்திங் குறையலாம். ஆனால் அதை நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸோடு நீங்கள் கம்மியாகவே புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே இருங்க, பேசிகிட்டே போகலாமா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ போட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் கொஸ்டின் கேட்குறீங்க. 1 வாரத்துக்கு அப்புறம்னா அந்த ஆஃபரே முடிஞ்சு போயிடுது. நிறைய பேர் போய் திருப்பி செக் பண்ணிட்டு என்னங்க நீங்கள் சொன்ன ஆஃபரே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, இப்போ எதில் இப்போ ஜனவரி 9 ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். ஜனவரி 9 ஜனவரி 13 அந்த ப்ரைஸ் இருக்கும். இண்டிகோவில் 600 ருபீஸ் இருக்கும் அப்படின்னு நான் டிக்கெட் ஃபேர் சொல்கிறேன்னா, அந்த டேட்டில் இருந்து ஒரு 3 மந்த்துக்கு அந்த ஃபேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏப்ரல் இருக்குது. மே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 தான் இருக்கும் பெங்களூரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்கூட்டியே புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். 3:30 மணி தான் ஃப்ளைட்டு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும். ஏன்னா நம்மளுக்கும் இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் வேறு இதில் மேக்ஸிமம் அதே மாதிரி சேலம் விமான நிலையத்திற்கு வருபவர்கள் தயவு செய்து டொமஸ்டிக்காக இருந்தால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வாங்க. இந்த 1/2 ஹவருக்கு முன்னாடி வரவே வராதிங்க மக்களே. இந்த 1/2 ஹவருக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம். உள்ளூர் தான் ஏர்போர்ட்டுன்னு நினைக்காதீங்க. ரூல்ஸ் படி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரூல்ஸ் அண்ட் சிவில் ஏவியேஷன் ரூல்ஸ் படி ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஃப்ளைட்லனா மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும். இன்டர்நேஷனல் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும். நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இல்லைப்பா நான் வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடி போனால் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சிலதில் அலோவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் நாமளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் பெங்களூரில் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போயிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல போகாதீங்க தயவு செய்து. டொமஸ்டிக்காக இருந்தால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியும், அதை இன்டர்நேஷ்னலாக இருந்தால் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியும் போகிறது பெட்டர்.